10th படிக்கும்போது ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர் மீட்டிங் நடக்குது. பேரண்ட் டீச்சர் மீட்டிங்னாலே எங்க அம்மா வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வரமாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஃபுல் டே ஸ்கூல் இருக்கும். அவங்க பெர்மிஷன் தர மாட்டாங்க. லீவ் தர மாட்டாங்க. எப்பயாவது வந்தா கூட எதையாவது ஒரு பாம்ப தூக்கி போட்டு போயிடுவாங்க எங்க டீச்சர் கிட்ட. உடனே அவங்க என்ன போட்டு வெளுன்னு வெளுப்பாய்ங்க. அதே மாரி வந்து 10த்ல வந்து பேரண்ட் டீச்சர் மீட்டிங் நடக்குது. எங்க அம்மா வராங்க. வந்துட்டு இந்த மாரி வந்து சரியா சாப்பிடவே மாட்றான் அவன். கேட்டா சிக்ஸ் பேக் வைக்க போறானா அப்டி சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லவும் சுத்தி இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க டீச்சர் உடனே வந்துட்டு, "என்ன உனக்கெல்லாம் இருக்கு சிக்ஸ் பேக் வைக்கிற? என்ன உடம்பு இருக்கு?" அப்படி இப்படின்னு. இது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நேரத்துல ஒரு ஜாலியா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இது போக போக எனக்கு ஒரு ட்ராமா மாரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சுச்சு ரைட். ஸோ இது என்னாச்சுன்னா, இவ்ளோ பேர் என்ன சுத்தி சிரிச்சுட்டாங்க. இவ்ளோ பேர் என்ன வந்து ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்களேன்னு சொல்லி ஒரு இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்ன ஆச்சு அப்டின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த சம்பவத்த வச்சு, "ஏய் பார்றா சிக்ஸ் பேக் வச்சிருக்கேன் வந்துட்டேன்டா. ஏய் சிக்ஸ் பேக் வச்சிருக்கேன் வந்துட்டேன்டா. இன்னைக்கு என்னடா? இன்னைக்கு என்னடா?" அப்டின்னு சொல்லி என்ன ஓவரா வங்கமா கி கலாய்க்க ஆரம்பிச்சுட்டானுங்க. எனக்கு அது ரொம்ப, ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுச்சு. நான் ஒல்லியா இருக்கேன். எனக்கு இந்த உடம்பு புடிக்கவே இல்ல. நான் ஏன் இந்த மாரி ஜீன்ல பொறந்தேன்? ஆக்சுவலி இதெல்லாம் என்னோட தப்பும் கிடையாது. என்னோட ஃபால்ட்டும் கிடையாது. பட் ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா, இன்செக்யூர்டா இருக்கேன். நான் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றேன். எனக்கு இது புடிக்கவே இல்ல. இப்படின்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ராமா வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இது அப்படியே என்னாச்சு அப்படின்னா, கேரி ஃபார்வர்ட் பண்ணி நான் காலேஜ் போம்போது கொண்டு போயிட்டேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லலாம் நான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஸ்கின்னியா இருப்பேன். ஏன்னா, அப்போ ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு உடம்புங்கிறது பெருசா வரவும் இல்ல. ஸோ, அதனாலேயே நான் வந்து அப்படியே ரொம்ப ஸ்கின்னியா இருப்பேன். என்னோட ஹேர் வந்து ரொம்ப சுருட்டு சுருட்டையா இருக்கும். இந்த மாரி தாடிலாம் எனக்கு அப்ப இருக்காது. மீசலாம் இருக்காது. வெறும் மீச இருக்கும். தாடிலாம் இருக்காது. ஸோ, இதனாலேயே எனக்கு என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒரு பையன். அவனுக்கு முடி வந்து ரொம்ப ஸ்மூத்தா, சில்கியா இருக்கும். செம்மையா இருக்கும். அண்ட் ஸோ அவன் வந்து ஃபிசிக்குமே சூப்பரா வச்சிருப்பான். தாடிலாம் நல்லா வச்சிருப்பான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எப்போ பார்த்தாலும் அவன பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. "ஏன் அவன் பாரு செம்ம ஃபிசிக் வச்சிருக்கான். ஏன் அவன் பாரு செம்மையா முடி வச்சிருக்கான்." இது எப்படி ஆச்சுன்னா, இதுவுமே எனக்கு ஒரு ட்ராமாவா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுச்சு. ட்ராமா மட்டும் இல்லாம, ஒரு இன்செக்யூர்டா ரொம்பவே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு இது இல்ல, அது இல்ல, இது இல்ல. ஸோ இதனாலேயே நான் என்ன பண்றேன், என்னோட ஹேர ரொம்ப கேர் பண்றது, நான் என்னோட ஃபிசிக்க ரொம்ப கேர் பண்றதுன்னு, இந்த இன்செக்யூரிட்டி காரணமா மட்டுமே நான் இந்த எல்லா விஷயங்களுமே தொடர்ந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே தொடர்ந்து என்ன ஆச்சு அப்டின்னா, என்ன வந்து ஒரு நார்மலான பெர்சனா இருக்க விடாம, ஒரு ரொம்ப ரொம்ப அ மத்தவங்களுக்காகன்னு ஒரு காம்ப்ரமைஸ் என்ன நான் காம்ப்ரமைஸ் பண்ணி, அப்படி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி, அட் த சேம் டைம் வந்து கம்பேரிசனும் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன். ஆ இவங்கள மாரி நான் இருக்கணும். இவங்கள மாரியா இவங்களுக்கு இந்த மாரி ஹேர் ஸ்டைல் இருக்கா, உடனே நானும் அந்த மாரி. இப்ப யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு இதுல வந்து ஹேர் ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு, "இத நீங்க பண்ணீங்கன்னா, உங்க ஹேர் ஸ்ட்ரெய்ட் ஆயிடும். இத பார்த்தீங்களா மக்களே?" அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, உடனே நானும் வந்து அந்த மாரி ஹேர வந்து ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணணும்னு சொல்லி நெனைக்கிறது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் என் லைஃப்ல நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். சன்ஸ்கிரீன் போடுறது, இந்த மாரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி வந்து இப்ப நீங்க கத்தாழ தேய்ச்சு குளிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல. பட் ஆனா, இந்த ரொம்ப நம்மள கேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறது, இது எனக்கு வந்து ஒரு அப்சஷனாவே ஆயிடுச்சு என் மேல. அதாவது ஒரு இன்செக்யூரிட்டில ஆரம்பிச்ச ஒரு விஷயம், போக, போக, போக எனக்கு ஓவர் அப்சஸ்டா ஜிம் போறது மொதற்கொண்டு இது எல்லாமே நான் புடிச்சு பண்ணேனா அப்படின்னு கேட்டா கிடையாது. எல்லாமே ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அதனால நான் அவங்களுக்கு முன்னாடி நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். இப்படிங்கிறதுக்காக பண்ண விஷயங்கள் தானே தவிர, இது எதுவுமே எனக்காகவோ, எனக்கு புடிச்சோ நான் பண்ண விஷயங்களே கிடையாது. தென் இப்போ ரீசென்ட் டைம்ல தான் இதெல்லாம் நான் வந்து ரியலைஸ் பண்றேன். லைக் வந்து ஒரு ஜர்னல் பண்ண கத்துக்கிட்டேன். அந்த ஜர்னல் பண்ணும்போது எப்படி, ஏன்னு கேள்வி கேட்கும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணனால மட்டுமே நான் எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்பவுமே நான் ஜிம் போறப்ப அ நெறைய பேர் வந்து கேட்பாங்க, "உன் பிசிக்க நீ வந்து டெவலப் பண்ண வேண்டியது தானே? ஏன் ஏன் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நெனைக்கிற?" நான் போய் அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு இப்படிதான் இருக்கு புடிச்சிருக்கு. என்னோட டார்கெட் என்ன அப்டின்னா, நல்லா வந்து ஃபேட்டா போட்டு நல்லா அப்படி பல்ஜா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு தேவை ஒரு ஆஸ்தெடிக் பிசிக் அவ்வளோதானே தவிர, நான் வந்து ரொம்ப பல்ஜா, ரொம்ப வந்து அப்படியே அப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு ஆசையும் கிடையாது. எனக்கு அது தேவையும் கிடையாது. ப்ராபப்ளி என்னால அது மெயின்டெயின் பண்ணவும் முடியாது. பிகாஸ் என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். என்னோட பொட்டன்ஷியல் என்னன்னு எனக்கு தெரியும். நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா, ஹெல்த்தியா நான் சாப்பிடணும் ரைட். இன்னைக்கு கூட காலைல ஒரு சம்பவம் ஆச்சு. என்னன்னா, இந்த இன்செக்யூரிட்டி நெறையா வரதுக்கான காரணமே, இந்த நெறைய பேர் சொல்ற விஷயங்கள் தான். ஓகேவா? நம்ம கூடயே இருப்பானுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மேபி அந்த ஃபீல்ட்ல ஏதோ கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. உடனே வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க. இந்த வயசுல சாப்பிடாம எந்த வயசுல சாப்பிடுறது? இந்த வயசுல சாப்பிடணும். இல்லன்னா பல்லு கூட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணுவ? கடைசி காலத்துல உன்ன வந்து ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போலாம் என்ன பண்ணுவ? இன்ஃபாக்ட் நான் ஸ்வீட்டே என் லைஃப் லாங் சாப்பிட வேணாம்னு தான் நான் நெனைக்கிறேன்.
பிகாஸ் எனக்கு அது பிடிக்கவே இல்ல. அது என் உடம்புக்கு கெடுக்குது. எனக்கு தேவையே இல்லன்னு நான் நினைக்கிறேன். ரைட். இன்னைக்கு நான் வந்து ஒரு எனக்கு வந்து இன்னைக்கு இளம இருக்குங்கிறதுக்காக நான் பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது என்னோட ஒரு 40 பிளஸ்லயோ என்னோட ஃபியூச்சர் வெர்ஷனையும் கம்பல்சரியா அது பாதிக்கும் தானே! எனக்கு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் இருக்காது. ப்ராப்பரா என்னால வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்க முடியாது. ஒருவேள தப்பி தவறி நான் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாலும் கூட, ஐ மீன் ரிலேஷன்ஷிப்குள்ள போனதுக்கு அப்புறமேட்டு, எனக்கு அவங்க போர் அடிச்சுருவாங்க. அடுத்து வேறங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிலாம் போகுமே தவிர, நான் அப்படியே இருக்க மாட்டேன். ரைட். அதே மாரி தான் இப்ப நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போதும், இப்போ வந்து மேபி எனக்கு இளம இருக்குங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் அனுபவிச்சேன் அப்படின்னா, முதுமையில நான் பயங்கரமான கஷ்டப்படணும். பட் நான் இப்பவே வந்து ஒரு சில ப்ளஷர்ஸ நான் இப்பவே வந்து என் லைஃப்ல கட் டவுன் பண்ணிட்டேன் அப்படின்னா, என் லைஃப்ல நான் சூப்பராவே இருக்கலாம். நல்லாவே ஹெல்த்தியாவே இருக்கலாமே! ஸோ த திங் என்ன இங்க நான் சொல்ல வர விஷயமே, இந்த இன்செக்யூரிட்டி ஃபார்ம் ஆவறதுக்கான மெயின் ரீசன் இந்த மாரி சுத்தி இருக்க பெர்சனா கூட இருப்பாங்க. அவங்களுக்கு மேபி அந்த விஷயங்கள் வந்து கரெக்ட்டு அப்படின்னு படலாம். ஆனா, இப்ப இப்படி பேசுறாங்கல்ல, இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து முதுகு புடிக்கும். சின்ன வயசுல வந்து ஆட்டமான ஆட்டம் ஆடியிருப்பானுங்க. அது என்னன்னா, அவங்களோட அந்த லைஃப்ல வந்து இப்ப தான் வந்து அதெல்லாம் காட்டும். அப்ப ஜிம்முக்கு வந்து, ஐயோ! இங்க புடிச்சுக்கிச்சு, அங்க புடிச்சுக்கிச்சுன்னு கதறுவாய்ங்க. என் ஏஜ்ல இருக்க பசங்க மொதற்கொண்டு 23, 24 வயசு இந்த வயசு பசங்க மொதற்கொண்டு இங்க புடிச்சுக்கிச்சு, அங்க புடிச்சுக்கிருவான். எனக்கு அப்படிலாம் இருக்காது. எனக்கு வந்து ஒரு தூங்கி எந்திரிச்சேன்னா எனக்கு உடம்பு வந்து பிரிஸ்க் ஆயிரும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கும்போது, டயட் பிளஸ் வொர்க் அவுட். ப்ராப்பரான வொர்க் அவுட், ப்ராப்பரான டயட். நான் ஜங்க் ஃபுட்டே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லல. என்னைக்காவது எனக்கு தோணுச்சுன்னா, நானும் ஒரு அர்ஜ் மீறி போய் சாப்பிடுவேன் தான். பட் அதுக்காக இவங்க சொல்ற மாரி டெய்லியும் ஸ்வீட் சாப்பிடுறது, டெய்லியும் போண்டா சாப்பிட்டுட்டு போயிட்டு ஒர்க் அவுட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஓகே. இது எதுக்காக சொல்றேன்னா, ஏன்னா இன்னைக்கு நெறைய பேரு மேபி இதெல்லாம் பண்ணிட்டு உங்களோட 40 பிளஸ்ஸ நீங்க இன்செக்யூர்டா, ஐயோ! எனக்கு தொப்பை விழுந்துருச்சு. ஐயோ! என்னால குனிஞ்சு எடுக்க முடியலையே. ஐயோ! என்னால வேகமா ஓட முடியல. ஐயோ! எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சே. என் பசங்கள பார்த்துக்க முடியல. இப்படிலாம் இன்செக்யூர்டா நம்ம பயங்கரமா ஃபீல் பண்றதுக்கு, இப்பயே நம்ம கொஞ்சம் ஒழுக்கமா இருந்துரலாம் இல்லையா? இப்ப இது இது ஒரு 2 வருஷம், 3 வருஷம் பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என் லைஃப் லாங் இது ஒரு ஹேபிட்டாவே மாறிடும் எனக்கு. எனக்கு ஆல்ரெடி இப்ப வீடியோ எடுக்கிறதே ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. அப்சஷனா இல்ல. ஹேபிட் ஆயிடுச்சு. காலைல எந்திரிச்சு பல்லு வெளக்கணுங்கிறது ஒரு ஹேபிட்டோ, அதே மாரி காலைல எந்திரிச்சோனே ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. இது ஏன் தொடர்ந்து ஒரு 3 மாசம் தொடர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணும்போது. அப்ப ஏன் இந்த விஷயத்த உங்களால பண்ண முடியாது? ஸோ இன்செக்யூரிட்டிய நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்டின்னா, முதல் விஷயம் நீங்க எப்படி இருக்கீங்களோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத அக்செப்ட் பண்ணிக்கங்க. அதுக்காக நீங்க அப்படியே இருங்கன்னு நான் சொல்லல. ஒன்ஸ் ஓகே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அத இம்ப்ரூவ் பண்ணணுமா? பின்னாடி உங்களுக்கு வந்து அது வந்து உங்கள ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்குமான்னு யோசிங்க. இப்ப லெட்ஸ் சே வந்து ஒருத்தன் வந்து ஒரு நல்ல ஒரு பொதன்னு நல்ல குண்டா இருக்காங்க. ஓகே. நாளைக்கு அது ஃபியூச்சர்ல அவங்கள பாதிக்குமானா, கண்டிப்பா பாதிக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா, மேபி அவங்க அத ஆமா நான் குண்டா இருக்கேங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான், அவங்களால அந்த இன்செக்யூரிட்டிலருந்து வெளிய வர முடியும். லைக் அவங்களோட பாடிய சேஞ்ச் பண்ணி அவங்களால நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மத்த எல்லா விஷயங்கள்லயும். பட் நான் குண்டாவே இருப்பேன். எனக்கு இப்படியே தான் என் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி அவங்க நெனச்சுட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே தான் இருக்கும். அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மென்டாலிட்டி கிடையாது இன்னைக்கு நெறைய பேருக்கு. நான் இந்த இன்செக்யூரிட்டீஸ்லேருந்து ஓவர் கம் பண்றதுக்கு பண்ண முதல் விஷயமே, இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது, இதுவரைக்கும் நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து Instagramல ரீல்ஸ ஸ்க்ரால் பண்ணி, அதில இருக்க பெர்சனோட என்ன நான் கம்பேர் பண்ணி நானே ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் இல்லாம, ஓகே அவன் வாழ்க்கைய அவன் வாழ்றான். எனக்கு புடிச்ச மாரி நான் வாழ்றேன்னு சொல்லி, எனக்கு தேவையான விஷயங்கள நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். லெட்ஸ் சே அத நான் வந்து லிஸ்ட் டவுன் பண்ண ஆரம்பிச்சேன். என்கிட்ட என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு. அது சின்ன விஷயமா இருந்தா கூட பரவால்ல. என்ட்ட பேசுற விதம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு புடிச்சிருக்குப்பா. அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் பேசுற விதம் நல்லா இருக்கு. நான் சிரிக்கிற விதம் எனக்கு புடிச்சிருக்கு. ஆக்சுவலி வந்து இத கூட நெறைய பேர் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. லைக் நீ சிரிக்கிறது கேவலமா இருக்கு. கமெண்ட்ல கூட நெறைய வந்திருக்கு எனக்கு. நீ இப்படிலாம் சிரிக்காத. ச்சீ! அப்படின்லாம். உனக்கு சிரிக்கிறதுக்கு முடியலன்னா சிரிக்காத. என்ன வந்து நீ சொல்லாத. நான் இப்படிதான் சிரிப்பேன். உனக்கு புடிக்கலன்னா போயிட்டு இரு. அவ்வளோதான் சிம்பிள். ரைட்? அந்த திங் ஸோ, என்னோட லிப்ஸ் வந்து சரியில்ல, என் மூக்கு வந்து சரியில்ல, என் கண்ணு வந்து சரியில்லன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் மொதக்கூட நெறைய பேர் என்ன இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு பயங்கரமான இன்செக்யூர்டான ஃபீல்ஸ குடுத்துருக்கு தான். இல்லன்னு நான் சொல்லல. பட் ஆனா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ரைட்? இதெல்லாம் என்னால மாத்த முடியாது. மேபி என்னோட பிசிக்க என்னால சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா, இதெல்லாம் என்னால சேஞ்ச் பண்ணவே முடியாது. மேபி நான் என்ன பண்ணலாம்? ஒரு ரூ. 1,00,000வோ, கோடி ரூபாவோ குடுத்து அ ஆப்பரேஷன் பண்ணி வேணா அந்த லிப்ஸ சரி பண்ணலாம். அது அவ்வளோ செலவு பண்ணணுமா? முதல்ல எதுக்குடா நான் அவ்வளோ செலவு பண்ணணும்? ஸோ, என்ன அப்டின்னா, உங்களால சேஞ்ச் பண்ண முடியும் அப்டின்னா, அது உங்களுக்காக பண்ணுங்களே தவிர, இன்செக்யூர்டா இருக்குங்கிறதுக்காக அந்த விஷயத்த எக்காரணத்த கொண்டு பண்ணாதீங்க. ஓகே.
ஸோ உங்களுக்கு நீங்க ஃபேட்டியா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்க பசங்களுக்கு அது பாதிக்கும்னா, இந்த மாரி விஷயங்கள நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணுமே தவிர, நான் குண்டா இருக்கேன், அது எனக்கு இன்செக்யூரா இருக்கேன்னா, சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் சிம்பிள் ரைட்? உங்களால பேசவே முடியல அப்படின்னா, பேச ட்ரை பண்ணுங்க. கம்யூனிகேட் பண்ண புடிக்கலன்னா, கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுங்க. உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் நீங்க வராதுன்னு நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி, லிஸ்ட் எடுத்து ஒரு ஒரு நீங்க சின்ன சின்ன சக்சஸ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதுங்க. உங்களுக்கு சின்ன சின்ன சக்சஸ் இருந்திருக்கலாம். மேபி நீங்க வந்து சின்ன வயசுல நீங்க பேச ஆரம்பிக்கும்போது, அது ஒரு சக்சஸா இருந்திருக்கலாம். மேபி சின்ன வயசுல நீங்க வந்து அழகா எழுதுனீங்கன்னு உங்க டீச்சர் உங்கள பாராட்டியிருக்கலாம். சின்ன வயசுல உங்க அப்பா, அம்மா வந்து நீங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு உங்கள வந்து வாவ் சூப்பர்டான்னு சொல்லியிருக்கலாம். நீங்க ஷூ லேஸ் அழகா டை பண்றது வந்து மத்தவங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கலாம். இல்ல நீங்க அழகா இருக்கீங்க நெறைய பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. எல்லா உங்ககிட்ட இருக்க பாசிட்டிவான விஷயங்களையும் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு, தென் நீங்க எந்தெந்த விஷயத்தலாம் ரொம்ப ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றீங்களோ, அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. இப்போ இந்த இன்செக்யூர்டா ஃபீல் பண்ற எல்லா விஷயங்களுமே நீங்களா தான் ஃபீல் பண்றீங்களா? இல்ல யாரோ இன்ஃப்ளூயன்ஸ்னால ஃபீல் பண்றீங்களாங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, தென் அத சேஞ்ச் பண்ணணுங்கிற தாட் இருக்குன்னா, தாராளமா அத சேஞ்ச் பண்ணுங்க. தப்பே கிடையாது இந்த இடத்துல ரைட்? மேபி நீங்க குண்டா இருக்கீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு வந்து ஒரு மாரி இன்செக்யூர்டா ஃபீல் ஆகுது. முன்னாடி உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷன பாதிக்கும்னு நெனைக்கிறீங்கன்னா, அத நீங்க சேஞ்ச் பண்ணலாம். பட் நான் சொன்ன மாரி இந்த மூக்கு இப்டி இருக்கு, கண்ணு இப்டி இருக்கு, வாய் இப்டி இருக்கு அப்டின்னா, அதெல்லாம் நீங்க போய் மாத்திட்டு இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது ப்ராபப்ளி. எனக்கு இந்த ஃபோர்ஹெட் வந்து இப்டி தூக்கிட்டு இருக்கு இல்லையா? எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு மாரி அஷேம்டா இருக்கும். முடி இருக்கும்போது. எங்க அப்பாவுக்குமே அப்படிதான் இருக்கும். ஆனா எங்க அப்பாவுக்கு ஒரு 40 பிளஸ் வரைக்கும் ஏஜ் அவரு 40 பிளஸ் ஆகுறப்ப கூட, அவர் சாகுற வரைக்குமே அவருக்கு வந்து ஹேர் ஃபால்ங்கிறது பெருசா இல்ல. நல்லா தான் இருந்துச்சு. அதே மாரி தான் எனக்குமே இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி. ஐயோ! ஏறி இருக்கே. என்ன பண்ணலாம்? என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன நான் செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம். மேபி என்னோட ஹேபிட்ஸ் கூட என்னோட ஹேர் ஃபாலுக்கான பயங்கரமான காரணமா இருந்திருக்கலாம். பட் இப்போ அந்த ஹேர் ஃபால்ங்கிறது நடக்கிறதில்ல. பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் புடிச்சு போச்சுங்கிறதுனால, நான் இப்படியே ஷார்ட்டா வெட்டி அத நான் மெயின்டெயின் பண்ணேன். நெறைய ஹேர் இருக்கும்போது நான் அப்படி முன்னாடி இழுத்து விட்டுப்பேன். அது வந்து எனக்கு இன்செக்யூர்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. பட் இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபியர்ஸ ஃபேஸ் பண்ணுங்க. ஒரு இன்செக்யூர்டா இருக்குன்னா, அந்த விஷயத்த ஃபேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த 2 விஷயம் நீங்க ப்ராபப்ளி ஆக்டிவிட்டி பண்றது மூலியமா மட்டும் தான் உங்களால இன்செக்யூரிட்டிலேருந்து வெளிய வர முடியுமே தவிர, சும்மா நான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இல்ல வேற ஏதாவது ஒருத்தவங்க இந்த வீடியோ கட் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு வீடியோ போய் பார்த்து அதுல இருக்க விஷயங்கள நான் வந்து பார்க்குறேன். அதனாலலாம் நடக்காது. இந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணுங்களேன். ஏன்னா எனக்கு இது ப்ராபப்ளி நடந்திருக்கு. ஏன்னா உங்கள விட ரொம்ப ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண பெர்சன் நானு. மத்த எல்லாரையும் விட நான் ரொம்ப கேவலம்னு நெனச்ச பெர்சன் நானு. ஆனா இன்னைக்கு நான் அத பத்திலாம் யோசிக்காம உட்காந்து இவ்வளவு தூரம் தைரியமா உட்காந்து வீடியோ பேசிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க. எனக்கு சில வார்த்தைகள் இன்ன வரைக்கும் வாயில வரவே வராது. இந்த ல, ச, வ ஒரு சில வார்த்தைகள்லாம் வராது. பட் இருந்தாலும் அதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். சும்மா எனக்கு வந்து இன்செக்யூர்டா இருக்குன்னு நெனச்சுட்டே இருந்தேன்னா, நான் சாகுற வரைக்கும் அந்த இன்செக்யூர்டா இருக்குன்னு நெனச்சுட்டே இருக்க வேண்டியது தான். அப்ப எப்பதான் நான் எல்லா விஷயத்துலயும் ஓவர் கம் பண்ணி வெளிய வரது ரைட்? இங்க உன்ன விட ஒரு பெரிய ஆள் யாருமே கிடையாது. முதல்ல அத நீ தெரிஞ்சுக்கோ. உனக்குன்னு 1000 பொட்டன்ஷியல் இங்க கிடக்கு. பட் நீ பொட்டன்ஷியல் என்ன பண்றன்னா, இன்னொருத்தவங்கள வந்து ஹையா வச்சு அது மேபி இந்த ஹீரோஸ வந்து வொர்ஷிப் பண்றது, இந்த ஹீரோயின்ஸ வொர்ஷிப் பண்றது, இல்ல கேர்ல்ஸ வொர்ஷிப் பண்றது, ஃபிரெண்ட்ஸ வொர்ஷிப் பண்றதுன்னு அவங்களலாம் பெரிய ஆளா நீ கன்சிடர் பண்றனால, உன்ன எப்பவுமே ஒரு பெரிய ஆளா நீ கன்சிடர் பண்ணவே மாட்ற. ஸோ, அதனால தான் உனக்கு வந்து எப்போ நீ என்னதான் முன்னேறணும்னு நெனச்சா கூட, இல்ல இவரு தான் பெரிய ஆளுப்பா, நம்பலாம் அந்த அளவுக்கு போ முடியுமான்னு நெனச்சுட்டு நீ விட்டுற இல்லையா? மெயின் ரீசனே அதான். இங்க எல்லாருக்குமே அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. த திங் அவங்களுக்குள்ள இருக்க அந்த பொட்டன்ஷியல பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க அதுல ஜெயிச்சர்றாங்க, சக்சஸ் ஆகுறாங்க, சூப்பரா வராங்க. நீங்க அவங்கள குளோரிஃபை பண்றனால, நீங்க வந்து என்ன ஆகுறீங்கன்னா, அதே இடத்துல அப்படியே இருக்கீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. ஆக்ஷன் டிப்ஸ் இந்த வீடியோல சொன்னேன் இல்லையா? இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, தென் நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழ இருக்கு. ஷெட்யூல் பண்ணிக்கங்க. நான் பான் அடிக்ஷன், ஷன் பேட் எமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஸோ இன்செக்யூரிட்டின்னு சொல்லி இப்படியும் நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். லிங்க் இருக்கு. ஷெட்யூல் பண்ணிக்கங்க. தென் நீங்க அங்க வாங்க நம்ம பேசலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys. கலக்கிட்டடா.